ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமபால என்ன ரவுண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் இந்த வாரம் ஹெவியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒன்று வர்ஜா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அபிஷேகா. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன, யாருக்கு தான் 30K to ஃபினாலே வின் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக ஆரவாரத்தோட பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோ பொறுத்த வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் ஃபினாலே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வர்தனுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்ஷித் நிருபமுக்கு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில் இந்த வாரம் யாருக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 3rd டிக்கெட் டு ஃபினாலே கியூரியாசிட்டி ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நிறைய பேர் எலிஜிபிலிட்டி பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகமான இருக்கக்கூடிய வரவேற்பு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று மோக்ஷிதா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜா, அபிஷேகா, டினோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ரொம்பவே சூப்பராக போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் வேகமாக போயிட்டுருக்கு இந்த ரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் ராஜா சார், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹீரோயினிகள் கூட வந்திருக்காங்க. இவங்களுடைய மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வர்ஜாவாகட்டும் அபிஷேகாகட்டும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் அபிஷேகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு விஷயத்தை தாராளமாக சொல்லலாம். இவங்க நிறையாவே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய 3rd டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் எனக்கு இவங்க தாம்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.